ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம காயின் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து சும்மா வீடியோன்றனால ஜஸ்ட் அதை வந்து ஒட்டி வச்சுருக்கேன். நம்ம ப்ளவுசஸில் பண்ணுறப்போ வந்து ஒட்டக்கூடாது, எப்போவுமே நம்ம வந்து ஸ்டிச் தான் பண்ணணும். இந்த மேலே வந்து அந்த காது இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா வேணால் நம்ம ஒட்டிக்கிடலாம், வேறு ஆப்ஷன் இல்லை. இந்த மாதிரி மேலே அந்த ஒரு ஹோல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோல் இருக்கிறப்போ வந்து அதை வந்து நம்ம ஒட்டணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த மூக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா மட்டும் வேணால் நீங்கள் ஒட்டிக்கோங்க. நான் சும்மா ஒரு 2-3 ஷேப்ஸ் மட்டும் சும்மா ஜஸ்ட்டாக உங்களுக்கு தெரியணுன்றனால நான் அதை பண்ணி காட்டுறேன். காயின்லேயுமே நிறையா டிசைன்ஸ் இருக்குது, நிறையா ஐடியாஸ் இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து அவுட்லைன், இந்த கோல்டு காயின், லக்ஷ்மி காயின் வந்துச்சு. இதுக்கு பேர் வந்து லக்ஷ்மி காயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த லக்ஷ்மி காயினில் வந்து இந்த மாதிரி சுற்றியுமே ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஒரு கோல்டு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அது இல்லாமல் ஒன்று கோல்டு, ஒன்று ஒயிட் பீடு, ஒன்று கோல்டு, ஒன்று ஒயிட் பீடு, அந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம். நம்ம 3mm பீடு ஒன்று, குட்டி ஒயிட் பீடு ஒன்று, அந்த மாதிரியும் 2-3 நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதுக்குமே நீங்கள் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. அவுட்லைன் கொடுத்துட்டா வந்து அதோட லுக்கு வந்து கொஞ்சம் நல்லா கிராண்டாக தெரியும். லக்ஷ்மி ஒர்க் பண்ண ப்ளவுஸ் எல்லாம், லக்ஷ்மி காயின் ஒர்க் வச்சு பண்ண ப்ளவுஸ் எல்லாமே நல்லா கிராண்டாக ரிச் லுக் கொடுக்கும். அதையுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒன்று வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு எப்படி இது பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு சுகர் பீட் மட்டும் அவுட்லைன் கொடுத்து பண்ணியிருக்கேன். அடுத்ததுக்கு ஒன்றுக்கு வந்து 3mm பீட் கொடுத்து பண்ணுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த மேலே அந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோல்ஸ் மட்டும் கவர் பண்ணுற மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, அந்த ஹோல்ஸ் மட்டும் கவர் பண்ணுற மாதிரியுமே பண்ணிவிட்டு அதையுமே ஒரு ஷேப்பாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி கீழே மட்டும் பண்ணிக்கலாம். நான் 2-3 ஷேப்ஸ் வேணுன்னா உங்களுக்கு தனியாக ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டு விட்றேன் பாருங்கள். ஓகே, இது ஒரு டைப். நெக்ஸ்ட்டு வந்து அதை வந்து மறுபடி 3mm பீடு வச்சுட்டு அதை வந்து ஃபுல்லாக சுற்றி நம்ம ரவுண்ட் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, 3mm பீட் கொடுக்குறப்போ வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரியும். ஒரு ப்ளவுஸில் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு காயினுக்கும் இன்னொரு காயினுக்கும் எவ்வளோ கேப் வேணும் அப்படின்றத ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்கள். ஏன்னா ஆரியை பொறுத்தளவுக்கு வந்து மெஷர்மெண்ட்டுன்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அளவு மாறக்கூடாது, ஒரே மாதிரி ஈவனாக வரணும். அன்ஈவனாக இருந்ததுன்னா அது பார்க்க நல்லா இருக்காது, அதோடய ஃபினிஷிங்குமே நமக்கு நல்லா இருக்காது. நம்ம எவ்வளவோ கிளாஸஸ் பண்ணிட்டோம், எவ்வளவோ கற்றுக்கிட்டோம். இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள், ஈஸியான ஒரு விஷயம். ஜஸ்ட் உங்களுக்கு தெரியணுன்றனால மட்டுமே நான் உங்களுக்கு வந்து இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ புரியலைனாலும் சொல்லுங்கள், மறுபடியும் புதுசாக வேறு ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க, கமெண்டில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆரி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க Day 1 கிளாஸ்லேருந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இருந்து 1 by 1 பாருங்கள். பார்த்துட்டு அதுபடி 1 by 1 ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரப்போ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறையா ஒர்க் பண்ணிட்டேங்க இந்த வீடியோஸ் பொறுத்தளவு, கிளாஸை பொறுத்தளவு நிறையா ஒர்க் பண்ணனால இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நமக்கு ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டாம், அவ்வளோதான் முடிஞ்சது. இது ப்ளவுசஸ்லேயும் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பிரிண்டர்ஸ் ஆப்பில் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் தெரியும் எவ்வளோ ஒர்க் இருக்குது, எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு, எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஜஸ்ட்டு ஒரு நாலேஜ்க்காக உங்களுக்கு நான் ஒரு 3 இது மட்டும் ஒர்க் பண்ணி காட்டுறேன். நிறையா பிக்சர்ஸ், நிறையா டிசைன்ஸ் இருக்குது. நீங்களாம் யோசனை பண்ணுங்கள், எந்த மாதிரியெல்லாம் டிசைன் எடுக்கலாம், எந்த மாதிரியெல்லாம் டிசைன் பண்ணலாம். நம்ம யோசிக்கிறது தான் இருக்குது, நம்ம இருக்கிறது தான் டிசைன்ஸு. ஸோ அதனால் வந்து தைரியமாக வந்து தாராளமாக வந்து நீங்கள் எந்த டிசைன் வேணுனாலுமே நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணி தாராளமாக பண்ணலாம். இது வந்து ரொம்ப கிராண்டாக இல்லாமல் அந்த மேலே ஒரு ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோலை மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படியுமே ஒரு ஸ்டிச் ஒர்க் போட்டு நம்ம முடிச்சிடலாம். அந்த மேலே என்ன பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி அந்த லக்ஷ்மி கீழேயும் நம்ம வந்து அந்த ரவுண்ட் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பிடிச்சிருந்ததை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி போட்டு முடிக்காமல் ஒரு லாக் போட்டுடுறது ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ லாக் போட்டுருங்க, லாக் போடாமல் இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. ஓகே, தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.